ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்ய போகிறேன். பிரண்டை முட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சாப்பிட்ணும். அதுக்கு பிரண்டையை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு 4 பக்கமும் எடுக்கணும். நல்லா எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, புளி, தேங்காய் கொஞ்சம் சீவினது, அப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா உளுந்தம்பருப்பும் வரமிளகாயும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயில் வறுக்கணும். உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டு அதிலே வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி தான், தனித்தனியாக வதக்கினாலும் சரி தான். ஏன்னா அது ரொம்ப வறுபட்டுரும். அதனால் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக பிரண்டை முட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. முட்டு வலி, பேக் பெயின் எல்லாருக்குமே நல்லது. குழந்தைங்களுக்கு கூட நல்லா பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க. பிரண்டை கொடுத்தோம்னா பசி எடுக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இந்த பிரண்டையில் இருக்கிற அந்த 4 பக்க தோலையும் எடுக்கிறது தான் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னா எடுக்கிறதுக்கு. ஆனால் இது நல்லா பக்குவமாக செய்யலைன்னா நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் பொறுமையாக எடுத்து செய்யுங்க. ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு விடவே மாட்டீங்க. இது அடிக்கடி செய்வீங்க. நல்லா எண்ணெயில் தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், கிட்டத்தட்ட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு அதை ஆறினோடனே அரைச்சிருங்க. புளி கொஞ்சம் அந்த ஹீட்டில் போட்டு எடுத்து வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.